நாளை இந்தியா கூட்டணி கூட்டம். முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்காமல் நழுவல். லோக்சபா தேர்தல் மற்றும் பிரதமரை தேர்ந்தெடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி நாளை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது. இதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு பதிலாக திமுக எம்பி TR பாலு பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்ட லோக்சபா தேர்தலில் இதுவரை 6 கட்டம் முடிந்துவிட்டது. நாளை ஜூன் 1ஆம் தேதி 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலும் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஜூன் 1ஆம் தேதி கூடி ஆலோசனை நடத்த உள்ளனர். அதற்காக டெல்லிக்கு வருமாறு 28 கட்சிகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா ஏற்கனவே அறிவித்திருந்தார். லோக்சபா தேர்தலிலும் மேற்கு வங்க மாநிலத்தில் இந்தியா கூட்டணியாக போட்டியிடாமல் தனித்து களம் கண்டதால் மம்தா இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாலினுக்கு பதிலாக திமுக எம்பி TR பாலு பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் வெற்றி பெறுவோமா என்றே தெரியாத நிலையில் முன்கூட்டியே கூட்டம் நடத்துவது எந்த வகையில் பலனளிக்கும் என தெரியவில்லை. ஏனெனில் தேர்தல் முடிவுகளில் அதிக MPக்களை பெறும் எந்த கட்சிகள் பெறும் என தெரியாத நிலையில் அவர்கள் பிரதமர் பதவிக்கு போட்டி போட வாய்ப்புள்ளது. இதனால் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திலேயே இந்தியா கூட்டணி சார்பிலான பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வது சந்தேகமே.